வாங்க வாங்க. வணக்கம். உங்களை தான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாமா வாங்கம்மா, வாடா. உள்ள வாங்க, உட்காருங்க. உட்கார்றா. டேய், வீடு ரொம்ப நல்லா இருக்குல்ல? எது இந்த வீடா? டேய் சும்மா இருடா. என்ன மாப்பிள்ளை என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருக்காரு? ஒன்றும் இல்லை, வீடு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறான். ஓஹோ, அப்படியா? ஆமாம். டேய் இப்படி தாண்டா ஓலா ஒன்றும் கண்டுக்காத. யோ, இங்கேயும் வந்து டபுள் மீனிங் பேசியிருந்த ஒரே ஏத்து. சும்மா இரு. நான் எதுவும் சொல்லம்மா. ஆரம்பிச்சிட்டிங்களா? சும்மா இருக்க ரெண்டு பேரும். என்ன ஃபேமிலி மொத்தமும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கிறீங்க? எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுங்க. பொண்ணு பார்த்துடலாங்களா? கண்டிப்பா, அதுக்கு தானே வந்திருக்கிறீங்க. இருங்க, பொண்ணை கூப்பிடுறேன். ஷர்னிதா, வாமா. டேய், பொண்ணு எப்படிரா? என்னடா பொண்ணை பிடிச்சிருக்கா? எல்லாம் ஓகே, ஹைட்டு தான். டேய், உன் வசரத்துக்கே ஒட்ட கதை தான் கட்டி வைக்கணும். பேசாம கட்டிக்கோ, ஏதாவது பேசிட்டே இருக்காத. இல்லை இல்லை இல்லை, ஓகே தான் ஓகே தான் ஓகே தான். என்ன மாப்பிள்ளைக்கு ஒரு வேலை பொண்ணை பிடிக்கலையோ? அப்படி இல்லை இல்லை இல்லை, பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? மாப்பிள்ளை, அவளுக்கு நான் என்ன பண்ணாலும் பிடிக்கும் மாப்பிள்ளை. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வேலைக்கு போகிறது போனா போங்க, உங்கள் இஷ்டம்தான். கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பா வேலைக்கெல்லாம் போக வேணாம்னு சொல்லிட்டாரு. வீட்லயே இருந்து வீட்டு வேலை பார்க்க சொல்லிட்டாரு. ஓ ம். ஓகே. அப்புறம் உங்கள் பர்சனல் இன்ட்ரெஸ்ட், பேஷன் அப்படியே தான் இருந்தாலும் ஐம் ஓகே வித் இட். நீங்கள் பண்ணலாம். மாப்பிள்ளை, அவள் எந்த தொல்லையும் பண்ண மாட்டா, வீட்டிலேயே தான் இருப்பா. போதுமா? போகலாமா? என்னடாச்சு? இந்த பொண்ணுக்கு என்னடா குறைச்சல? இவளை கட்டிக்கிட்டா இவட்ட பேசுறதை விட இவங்க அப்பான்ட்ட பேசுறதா அதிகமாக இருக்கும். நான் கிளம்புறேன். டேய் மாப்பிள்ளை எங்கே போகிறீங்க? அவனுக்கு ஏதோ அவசர வேலையா? இருங்க இருங்க, நான் ஒரு வார்த்தை கேட்டு வரேன். அம்மா, நீங்கள்? எனக்கும் ஒரு அவசர வேலை, இந்த வந்துடுறேன். சார் இருங்க சார்.